உங்களோட எதிரி யாரு? உங்க கூடவே இருக்கானே அவனா? இல்ல உங்க சொந்த பந்தமா? அதுவும் இல்ல, கடந்த காலத்துல செய்த தவற உங்களுடைய எதிரியா பாக்குறீங்களா? உங்க எதிரி நீங்க தான். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எதிரிய உங்களுக்கு அடையாளம் காட்டப்போற கதை தான் இது. மக்களோட சத்தமும் வியாபாரியோட கூச்சலும் கலந்த ஒரு பரபரப்பான சந்தை அது. அந்த சந்தையோட நடுவுல ஆறுமுகத்தோட ஜவுளி கடை மற்ற எல்லா கடைகளை விடவும் பெருசா தனிச்சு தெரியும். எந்த ஒரு பின்புலமும் இல்லாம தொழில ஆரம்பிச்சு ரொம்ப திறம்பட அத நடத்திட்டு வந்தாரு. ஆறுமுகத்துக்கு எல்லாமே அந்த கடை தான். எந்த அளவுக்கு அவருக்கு பிடிக்கும்னா, அந்த கடைக்கு பிறகுதான் அவருடைய மனைவியும் அவருடைய ஒரே மகனும். நம்ம ஊர்ல ஒரு வழக்கம் இருக்கு, ஒருத்தர் என்ன தொழில் செய்யறாரோ அந்த தொழிலை வச்சுதான் அவங்கள கூப்பிடுவாங்க. அந்த மாதிரிதான் ஆறுமுகத்தையும் ஜவுளி கடை அண்ணாச்சின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படி அவங்க கூப்பிடுறதுல அவருக்கு ரொம்ப பெருமை தான். அண்ணாச்சிக்கு எப்படி கடைய பிடிக்குமோ அதே மாதிரிதான் அவருடைய மகனுக்கும் பிடிக்கும். அவனும் அவனுடைய சின்ன வயசுல இருந்தே எப்பெல்லாம் கடைக்கு வரானோ அப்பெல்லாம் கல்லா பெட்டிக்கிட்ட உட்காந்துப்பான். அவன் கல்லா பெட்டிக்கிட்ட உட்கார்றது ஆறுமுகத்துக்கு ஆரம்பத்துல இருந்தே பெருசா பிடிக்காது. அதனாலேயே அவனை அடிக்கடிலாம் கடைக்கு வர விட மாட்டான். இப்படியே சில வருஷங்களும் போச்சு. அந்த சின்ன பையனும் வாலிபன் ஆனான். அவனும் அவங்க அப்பா கிட்ட அந்த கடைய தான் பாத்துக்கிறதாவும் கேட்டான். அவங்க அப்பாவுக்கு தான் அவன் கல்லா பெட்டிக்கிட்ட சும்மா உட்கார்றதே பிடிக்காதே, அப்புறம் எப்படி கடைய அவனுக்கு தருவாரு? அவரும் மறுத்துட்டாரு. அந்த வாலிபனும் அவனுடைய அம்மா மூலமாவும் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தான். ஆனாலும் அவங்க அப்பா ஒத்துக்கவே இல்லை. ஒரு நாள் அண்ணாச்சி வழக்கம் போல வீட்ல இருந்து கடைக்கு போக கிளம்பிட்டு இருந்தார். அப்போ திடீர்னு கால் வழுக்கி கீழே விழுந்துட்டார். அதுக்கப்புறம் அவரால கடைக்கு போக அவரோட உடல்நிலை ஒத்துழைக்கல. அதனால அவருடைய மகன் தான் கடைய பாத்துக்க ஆரம்பிச்சான். ஆனா ஆறுமுகத்துக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. அது மட்டும் இல்ல, தன்னோட கால் எப்படி திடீர்னு வழுக்குச்சு, அதுவும் அவனுடைய வேலையாதான் இருக்கும்னு அவனை எதிரியாவே பார்க்க ஆரம்பிச்சாரு. இப்படியே ஒரு வருஷம் போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடைய நல்லா பாத்துக்க ஆரம்பிச்சான். ஆனா கடைக்கு வந்த சிலர், என்ன இருந்தாலும் உங்க அப்பா அளவுக்கு உன்னால லாபம் எடுக்க முடியலேன்னு சொல்லவும் செஞ்சாங்க. அது மட்டும் இல்ல, அவன் எதை செஞ்சாலும் உங்க அப்பா அளவுக்கு இல்லன்னு சொல்ல சொல்ல அவனுக்கு கோபமும் அதிகமாச்சு. அதனால அவன் கடையில தன்னோட முழு கவனத்தையும் செலுத்தி அவன் நினைச்ச மாதிரியே அவனுடைய அப்பா கடையில இருக்கும் போது எவ்வளவு லாபம் சம்பாதிச்சாரோ அந்த அளவுக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சான். ஆனா அவனுக்கு இது போதாது, இன்னும் நிறைய சம்பாதிக்கணும். அப்பாவை விட இன்னும் 2 மடங்கா சம்பாதிச்சாதான் இந்த ஊருக்கும் அப்பாவுக்கும் நான் யாருன்னு புரியணும், அவங்க நினைச்சது தப்புன்னு புரிய வைக்கணும்னு நினைச்சான். ஒரு வழியா அவங்க அப்பாவை விட 2 மடங்கா சம்பாதிக்கவும் செஞ்சான். இப்படியே நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் வழக்கம் போல அவன் கடைய திறக்க போனான். அப்போ அங்க கடையும் காலி, கல்லா பெட்டியும் காலி. அத பார்த்த உடனே அதிர்ந்து போனான். கொஞ்ச நேரத்துல இந்த செய்தி அவங்க அப்பா காதுக்கு போக அவரும் கடைக்கு வந்து அந்த கடை இருந்த நிலைய பார்த்து பதறி போனாரு. உடனே ஆறுமுகம் அவனுடைய மகனை பார்த்து, எடுத்த பணத்தை ஒழுங்கு மரியாதையா கொண்டு வந்துரு, கடையில இருந்த மொத்த பொருளும் திரும்ப வரணும், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் உனக்கு அவகாசம், இல்லனா நாளைக்கு நீ ஜெயில தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பினாரு. ஆறுமுகத்துக்கு அவனுடைய மகன் மேலதான் சந்தேகம். ஏன்னா அவன் தான் கடைய வித்துட்டு வர பணத்துல பெரிய நகரத்துக்கு போய் அங்க பெரிய ஜவுளி கடைய வைக்கலான்னு 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னான். அதுக்கு ஆறுமுகம் ஒத்துக்கவே இல்லை. அதனால அவன் தான் யாருக்கும் தெரியாம இதை செஞ்சிட்டு நாடகம் ஆடுறான்னு நினைச்சாரு. இந்த திருடின பணத்தையும் பொருளையும் வச்சு அவன் நினைச்சதை செய்யலாம்னு அவன் இப்படி பண்ணி இருப்பான்னு அவருக்கு ஒரு எண்ணம். அடுத்த நாளும் விடிஞ்சிச்சு. அவனுடைய மகனும் பணத்தையும் கொடுக்கல, பொருளையும் கொடுக்கல. அதனால ஆறுமுகம் நேரா காவல் நிலையத்துக்கு போனான். இங்க நடந்த எல்லாத்தையும் சொன்னான். தனக்கு இவங்க மேலதான் சந்தேகம்னு சொன்னான். அதிகாரிகளும் ஆறுமுகத்தோட மகனை பிடிச்சு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அங்க ஆறுமுகமும் இருந்தான். விசாரிக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல காவல் நிலையத்துக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு. அங்க இருந்த காவலர்ல ஒருத்தர் எடுத்து பேச, உங்க பக்கத்துல ஒருத்தன் வெள்ளையும் ஜொலையுமா இருப்பான் பாரு, அவங்கிட்ட கொடுன்னு மிரட்டல் தோரணையில ஒரு குரல். உடனே ஆறுமுகத்துக்கிட்ட காவலர் அந்த போனை ஸ்பீக்கர்ல போட்டு கொடுத்தாரு. உன்னோட கடை கொள்ளடிக்கப்பட்டதுக்கு நீ யாரையாவது ஜெயில போடணும்னு நினைச்சினா முதல்ல ஒன்னத்தான் போடணும். ஏன்னா உனக்கு நீதான் துரோகம் செஞ்சிருக்க. என்ன ஆறுமுகம் ஜவுளி கடை அண்ணாச்சி, உங்க லெவலுக்கு யாரும் இல்ல. நீங்க இருந்த வரைக்கும் தான் அந்த கடை டாப்ல இருந்துச்சு.
அப்படின்னு ஒரு குரல் கேட்டு முடிக்கவும் ஆறுமுகத்துக்கு பதபதத்து போச்சு. அதோட நிக்கல, கடகடன்னு ஸ்பீடா சம்பாதிக்கணும் நண்பா அப்படின்னு ஒரு குரலும் கேட்டுச்சு. இத கேட்டதும் ஆறுமுகத்துக்கும் அவனுடைய மகனுக்கும் அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. கண்ணெல்லாம் கலங்கி போயிடுச்சு. அவங்க எந்த இடத்துல தவறு செஞ்சோம்னு அவங்களுக்கு புரிஞ்சும் போச்சு. ஏன் தெரியுமா, ஒரு நாள் ஆறுமுகத்தை பார்க்க அவங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருந்தார். அவங்க கடையில ரொம்ப வருஷமா வாடிக்கையாளரா இருப்பதாவும் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. அந்த கடை இப்போ உங்க பொறுப்புல இல்லையானோ, எல்லாம் உங்க பையனோட பொறுப்புல தான் இருக்கானோ கேட்டாரு. அது மட்டும் இல்ல, உங்க பையன் அந்த கடையை வித்துட்டு வேற நகரத்துக்கு போக போறானாமேனும் கேட்டாரு. ஆறுமுகத்துக்கு தான் அவன் மேல ஆரம்பத்துல இருந்தே சந்தேகம் தானே, அதனால வந்தவரை ஜவுளி கடையிலேயே வேலைக்கும் வச்சாரு. அவன் மூலமா கடையில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சான் ஆறுமுகம். அந்த நபர் எப்பெல்லாம் ஆறுமுகத்தை பாக்குறானோ அப்பெல்லாம், என்ன ஆறுமுக ஜவுளி கடை அண்ணாச்சி, உங்க லெவலுக்கு யாரும் இல்ல, நீங்க இருந்த வரைக்கும் தான் இந்த கடை டாப்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவான். அந்த புதுசா சேர்ந்தவரோட வேலை கடைய கூட்டி பெருக்கிறது தான். அந்த கடையில ஒரு பழக்கம் இருந்துச்சு. கடைய காலையில திறக்கிறப்போ எப்படி கூட்டி பெருக்கிறோமோ அதே மாதிரி ராத்திரி மூடும் போதும் கூட்டி பெருக்கணும். அதனால கடைய சாத்தும் போது அந்த வேலையாலும் அவன் கூட ஆறுமுகத்தோட மகனுடைய புதிய நண்பனும் தான் இருப்பாங்க. அந்த புதிய நண்பன் எப்படி பழக்கமானான் தெரியுமா, ஆறுமுகத்தோட மகனுக்கு அவங்க அப்பாவை விட 2 மடங்கா சம்பாதிக்கணும்னு ஆசை. ஆனா அவன் ஒருத்தனால இதை எப்படி பண்ண முடியும்னு யோசிக்கும் போது ஒருத்தருடைய அறிமுகம் அவனுக்கு கிடைச்சிச்சு. அவன் மொத்த ஜவுளி விற்பனை செய்யறவங்கள தனக்கு தெரியும்னு ஜவுளிய இன்னும் மலிவா வாங்கி தரதாகவும், இதுக்கு முன்னாடி நீங்க வாங்குறத விட இன்னும் மலிவா தரதாகவும் சொன்னான். அதனால லாபமும் இரட்டிப்பாகும்னு சொன்னான். அதை நம்பி அவனும் சரின்னு சொன்னான். அவன் நினைச்ச மாதிரியே லாபமும் இரட்டிப்பாச்சு. அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்களாவும் ஆனாங்க. ஆறுமுகத்தோட மகனால எல்லா பொறுப்பையும் தனியா பார்க்க முடியல. அதனால அவனுடைய பொறுப்புல பாதி அவனுடைய புதிய நண்பனுக்கும் கொடுத்தான். அதன்படி காலையில சீக்கிரம் வர்றதும், பொருள்களுக்கான விலைய நிர்ணயம் பண்றதும், பொருள்களுக்கான தரத்தை செக் பண்றதும் இவனுடைய வேலையாவும், ராத்திரியில கடைசியா கடைய மூடுறதும், ஊழியர்களை கண்காணிப்பதும், ஸ்டாக்லாம் இருக்குதா அப்படின்றத பாக்குறதும் அந்த புதிய நண்பனுடைய வேலைன்னு முடிவு பண்ணாங்க. அந்த ஒப்பந்தம் படி எல்லாம் நல்லா தான் போச்சு. ஏன், நேத்து கூட கடைய மூடிட்டு ஸ்டாக் வாங்க நகரத்துக்கு போக போறதா தான் சொல்லிட்டு போனான். அதனாலதான் ஆறுமுகத்தோட மகனுக்கு அவன் மேல துளி கூட சந்தேகமே வரல. வெளியே இருந்து யாரோதான் இத பண்ணிருப்பாங்கன்னு தான் அவன் நினைச்சான். ஆனா அந்த புதிய நண்பன் ஆறுமுகத்தோட மகன் கிட்ட எப்பயும் ஒரு விஷயத்த சொல்லுவான், நண்பா நம்ம கடகடன்னு ஸ்பீடா சம்பாதிக்கணும் நண்பான்னு. இப்போ அந்த போன் கால்ல அதே 2 வரிகளை கேட்கவும் ஆறுமுகத்துக்கும் அவனுடைய மகனுக்கும் அவங்க 2 பேரும் கூட்டாளிங்கன்னு நம்மள நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்கன்னு நல்லா புரிஞ்சு போச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா பேராசைக்கும் அவசரத்துக்கும் பெருமைக்கும் புகழ்ச்சிக்கும் தன்னோட மகன் மேல நம்பிக்கை இல்லாம இருந்ததுக்கும் யாரோ ஒருவர் மேல நம்பிக்கையா இருந்ததுக்கும் கடைசியா கடைய இழந்ததுதான் மிச்சம். இன்னைக்கு இந்த கதையில வர ஆறுமுக மாதிரியோ இல்ல அவனுடைய மகன் மாதிரியோ தாங்க நாமளும் யார் யாரையோ எதிரியா நினைக்கிறோம். ஆனா எதிரி நமக்குள்ளவே தான் இருக்கான். தற்பெருமை, பேராசை, கோபம், உணர்ச்சிசப்படுறது, பொறாமை, ஹீகோ, எதிர்மறை எண்ணம், சோம்பேறித்தனம், பயம், நமக்குத்தான் எல்லாம் தெரியுன்ற எண்ணம், இதெல்லாம் நமக்குள்ள இருந்து நமக்கு பண்ண முடியாத கெடுதலையா வெளியில இருந்து யாரோ ஒருவர் பண்ண போறாங்க. முதல்ல இந்த எதிரிகளுக்கெல்லாம் முடிவை கட்டுங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கைக்கான வளர்ச்சி தானா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற கதைகள் கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு சந்திப்போம்.